ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஹேர் ஆயிலில் நேச்சுரலாக சேர்க்குற மினாக்சிலில் இதுதான். 1 லிட்ரு கோகனட் ஆயில் எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு 200 கிராம் ரோஸ்மெரி அதை ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம். 30 டேஸ் இது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஹேர் ஆயிலில் சேர்க்குறோம். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி சேர்க்கும் போது இந்த ரோஸ்மெரி எடுத்து போட்டு சேர்த்துட்டு பாயில் பண்ணி வந்ததுக்கப்புறம் இறக்கி ஆறுனதுக்கப்புறம் இந்த ரோஸ்மெரி எசன்ஸ் வந்து அதில் சேர்ப்போம். அதனால தான் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கு. மினாக்சில்லாம் எதுவும் சேர்க்குறதில்ல. இந்த நேச்சுரல் மினாக்சில் இந்த ரோஸ்மெரி மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ 10 லிட்டர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதில் வந்து 1.5 கிலோ ரோஸ்மெரி வந்து இதுமாரி 30 நாள் ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச ஆயிலை தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத அப்போ ரோஸ்மெரி அப்படியே அதில் போட்டு காய்ச்சிட்டு திரும்ப பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது. இது கூட நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறோம், கும்மட்டிக்காய் சேர்க்குறோம். இது 3 தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. பாருங்கள், மினாக்சிலில்லாம் நம்ம சேர்க்குற மினாக்சிலில் இதுதான், பார்த்துக்கோங்க. ரோஸ்மெரி முடி உதிரத்தை நிறுத்துறதுக்கு, அப்புறம் வந்து க்ரே ஹேர் பிளாக்காக மாறுறதுக்கு, அந்த பேச்சாக அங்கங்கே முடி இல்லாமல் இருக்கும், அதில் எல்லாம் முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட ஆல் இன் ஒன் சொல்யூஷனாக அமிர்தாஸ் நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் ரீக்ரோத் ஆயில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோன்னா வெட்டிவேறு, வெந்தயம், வேம்பாலம்பட்டை, கிராம்பு, மிளகு, வலம்புரி, இடம்புரி, ஜடாமஞ்சி, வெள்ளை கரிசாலை, ரோஸ்மெரி, அதிமதுரம் பொடி, பூந்திக்கொட்டை, பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, இது எல்லாத்தையும் 30 டேஸ் ஊற வச்சுட்டு அந்த ஊறின 10 லிட்டர் ஆயில் ஊற வைக்கிறோன்னா அதில் 2 லிட்டர் ஆயிலை மட்டும் எடுத்துகிட்டு அது கூட ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், கருவேப்பிலை, வெத்தலை, மருதாணி, முடக்கத்தான், கற்றாழை, இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்ச அந்த ஆயிலை எடுத்து 10 லிட்டர் ஆயில் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த 30 டேஸ் ஊறின இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த நம்மளோட ஹேர் ஆயில் இப்போ முழுசாக நமக்கு கிடைக்கிது. இதில் வந்து நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக என்னென்ன சேர்க்குறோன்னா கும்மட்டிக்காய் சேர்க்குறோம், ரோஸ்மெரி, அப்புறம் வந்து ரோஸ்மெரியில் இருக்க நேச்சுரல் மினாக்சிலில், அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதில் உள்ள சல்பர் கண்டென்ட்டும் நமக்கு ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேச்சுரலாக விட்டமின் ஈக்காக வந்து நம்ம ஆளி விதை சேர்க்குறோம். அதை ஆளி விதை எடுத்துகிட்டு அந்த ஜெல் எடுத்துகிட்டு அதை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் இது கூட பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபார்மேட் பண்ணி நமக்கு இந்த ஹேர் ரீக்ரோத் ஆயில் கிடச்சிருச்சு. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முன்னேற்றி ஏறிட்டே போகிறதுலாம் போகாது, முடி வளரும் நல்லா. அப்புறம் முடி வர்றது நின்றுடும், புதுசாக முடி வளரும். அங்கங்கே பேச்சாக இருக்கிற இடத்துல கும்மட்டிக்காய் கண்டென்ட் அதிகமாக சேர்க்கறதுனால பேச்சாக முடி குட்டி இருக்கிற இடத்துல புது முடி வளரும். அந்த க்ரே ஹேர் வந்து கருப்பாக மாறும். 1 மந்த் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். ஹேர் ஆயில் லிங்க் வந்து மீஷோ லிங்க்கும் அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.